குளிச்சுட்டு வேலையில் உட்காரும் போது என் ஒய்ஃபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனேன். இந்த மாதிரி ஹேர் லாஸ் பயங்கரமா ஆகுது, சீக்கிரமா சொட்ட விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. நியாயப்படி ஆறுதல் தானே சொல்லணும், ஆனா ஆறுதல் சொல்லல பாஸ், சிரிக்கிறான் பாஸ் அவன். என் நண்பர்களே, கல்யாண குழந்தைலாம் பிறந்துட்டா பர்சனாலிட்டி மெயின்டைன் பண்ணக்கூடாதா அங்கிள்னு வேற சொல்லி வெறுப்பேத்துறாங்க. இதெல்லாம் நியாயமே இல்லை. ஹேர் தான் பிரச்சனை கொடுக்குதுன்னு பார்த்தா போனும் பிரச்சனை கொடுத்துருச்சு. நன்கு கவனித்தீர்களா? சிம் கார்டு போடுற இடத்துல அலாலையா ஓடுதே தவிர சிம் டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. ஆனா வைஃபை எல்லாம் ஒர்க் ஆகுது. அப்புறம் ஒரு சின்ன பிரைவசி வேலை இருந்துச்சு, அப்படியே வெளியே போயிட்டு டக்குன்னு வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்த உடனே சாயங்காலம் சூரியன் சாயிர நேரமா ஒரு 5:30 போல ஒரு குளியில போட்டாச்சு. ஃப்ரெண்ட் ஒருத்தன் 5:30 பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னா அவனுக்காக தான் வெயிட்டிங். ஆனா ஆளை காணோம். 2 தடவை போன் பண்ண, 2 தடவையுமே வரேன்னு சொன்னா ஆனா காணோம். அப்புறம் ஒரு ½ hour கழிச்சு தான் நான் விபூதி அடிக்கப்பட்டதே உணர்ந்தேன். தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நாளைக்கு தான் போறோம், நல்ல துணியை போட்டு இதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு கலட்டிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டேன். டிசம்பர் 2ல இருந்து 3 நாள் தொடர்ந்து எனக்கு டங்குவார்க்லயே வேலை இருக்குது. அதனால ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணுச்சு. பட் இன்னொரு பக்கம் லைட்டா ஹார்ட் ஒர்க் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவ்லயும் போய் உட்காந்துட்டேன். 3 மணி நேர வேலைக்கு பிறகு லைவ்ல இருக்கும் போதே மெசேஜ் வந்துருச்சு, ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, இங்க வந்து சாப்பிடுங்க. இந்த மாதிரி எல்லாம் வாங்கி தர்ற ஆள் இல்லையே அப்படின்ற ஒரு டவுட்டோடய சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்டு சைலண்டா தூங்கி முழிச்ச பிறகு எந்திரிச்ச கையோட கச்சிதமா பல்ல விளக்கிட்டு காலை உணவுக்கு 2 முட்டையும் கொஞ்சம் கருவேப்பிலையும், முடி கொட்டுறதை நினைச்சு பயந்து கருவேப்பிலை சாப்பிடுறாங்க. அப்படியே நான் இந்த முட்டை கருவேப்பிலை எல்லாம் சாப்பிட்டு முடிக்கவே ஐயாவை குளிப்பாடி நம்ம கையில கொடுத்தாங்க. டிசம்பர் 2, 3, 4 இந்த 3 நாளும் கொஞ்சம் பிஸி பாத்துக்கோங்க. நம்ம கேமிங் லைவ் ஸ்ட்ரீமிங் சேனல்ல ஒரு 10 மணி நேரம் லைவ் பண்ண வேண்டிய கட்டாயம். அதனால ஒரு நாளோ 2 நாளோ vlog மட்டும் வராது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.